ஹால்ல இருக்க இந்த கருப்பு கலர் கொடிக்கு நெறைய பேர் ஒரு டவுட். ஏன் இப்படி நடுவுல கிராஸா போட்டிருக்கீங்க அப்படின்னு. இதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கு. நான் கண்டிப்பா ஒரு விளாக்ல ஷேர் பண்றேன். மலைக்கு சூடா பக்கோடா போடலான்னு வாங்குனது. அதுக்கப்புறம் கரண்ட் போனதுனால அத அப்படியே எடுத்து வச்சாச்சு. இப்பதான் அதுக்கு நேரம் வந்தது. வழக்கம் போல காலிஃப்ளவர வந்து ஆஃப் பாயில் வேக வச்சாச்சு. வழக்கமா நார்மலா சிக்கன் 65 எப்படி பண்ணுவேனோ, அதே மாரி தான் வந்து இந்த காலிஃப்ளவர் பக்கோடாக்கும் நான் பண்ணுவேன். இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, மைதா மாவு, மிளகுத்தூளு, சீரகத்தூளு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக. இது எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்து தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். இப்படி தான் நான் எப்பவுமே பண்றது. இந்த தடவ என்ன பண்ணிட்டேன்னா, சிக்கன் 65 மசாலா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். வழக்கம் போல சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை போட்டுட்டு இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு வழக்கம் போல மசாலா சூப்பரா ஒட்டி அழகா வந்துச்சு. ஆனா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செம்ம காரமா, உப்பு அதிகமா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 மசாலாலே போட்டிருக்காங்க. அந்த மசாலா சேர்த்தா நம்ம வேற எதுவும் சேர்க்கக்கூடாதுன்ட்டு. ஆனா நான் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துருக்கேன்ல, அதுலேயும் உப்பு ஆடடு. நான் எக்ஸ்ட்ராவும் உப்பு சேர்த்ததுனால கொஞ்சம் காரமும், உப்பும் அதிகமாயிடுச்சு.